நாம டிஎன்பிசில கேட்ட ஒரு சம்முக்கான அடுத்த சம்முக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசில 2024 கேட்ட கொஸ்டின் தான் இது. என்னன்னு பாருங்க. 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜெனரலா ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்சிஎம் ஹெச்எஃப் சம்ல என்ற எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண், இந்த எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அது மீதி சேமா இருக்கும். மீதி சேமா இருக்கு பாருங்க. மீதி எல்லாத்துக்கும் என்னதாங்க ஒரு இந்த நம்பரை நீங்க எக்ஸ்ல டிவைட் பண்ணாலும் சரி, இந்த நம்பரை எக்ஸ்ல அந்த எக்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை எக்ஸ்ல டிவைட் பண்ணாலும் சரி, இந்த நம்பரை எக்ஸ்ல டிவைட் பண்ணாலும் சரி, இந்த நம்பரை எக்ஸ்ல டிவைட் பண்ணாலும் சரி, மீதி என்ன வரணுங்க 12 வரணும். சோ அந்த எக்ஸ் உடைய மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுனாலே ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு நம்பர் இருக்கு இல்லைங்களா, இதுல இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 1868 இன்னொரு நம்பர் என்னங்க 1356, அதாவது 1868 1356 இந்த ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 8ல 6 போச்சுன்னா 2, 6ல 5 போச்சுன்னா 1, 18ல 13 போச்சுன்னா 5. சோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்னங்க 512. அடுத்தது இந்த ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 2764க்கும் 1868க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 4ல 8 போகாது, 14ல 8 போச்சுன்னா 6, 5ல 6 போகாது, 15ல 6 போச்சுன்னா 9, 26ல 18 போச்சுன்னா 8, அப்போ 896. சோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பருக்கு டிஃபரன்ஸ் 512, செகண்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கு டிஃபரன்ஸ் 896. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். எப்ப இந்த மாதிரி பண்ணணும், இந்த எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அப்படின்னு கொடுத்துட்டு மீதி வந்து சேமா இருக்கணும். இதுக்கும் 12 இதுக்கும் 12 ஒவ்வொன்றுக்குமே மீதி 12 இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இதை பண்ண ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் என்னங்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பருக்கு டிஃபரன்ஸ், செகண்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கு டிஃபரன்ஸ். இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா திரும்ப இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? 6ல 2 போச்சுன்னா 4, 9ல 1 போக 1 போச்சுன்னா 8, 8ல 5 போச்சுன்னா 384. இந்த 384 இருக்கு. இன்னும் இதை சின்னதா மாத்த முடியுமானா பாருங்க. இதுல இந்த ரெண்டு நம்பருக்கு திரும்ப நாம டிஃபரன்ஸ் எடுக்கலாம். பாருங்க இதுல ரொம்ப நியரஸ்ட் நம்பர், ரொம்ப பக்கமா இருக்கு. இதுல டிஃபரன்ஸ் எடுங்க. ஏன்னா இதுல ஏதாவது நம்பர் இங்க இருக்கானா இல்ல. சோ இதுல டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க 2ல 4 போகாது, 12ல 4 போச்சுன்னா இதுல டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? 12ல 4 போச்சுன்னா 8, மீதி 50 இருக்கும். 50ல 38 போச்சுன்னா 12. சோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 128. ஏன் சார் அப்படி எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரா மாத்திட்டே வரணும். இந்த டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் வந்து இல்லைங்களா, இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும் 384. இது ரெண்டுல எதுக்கு எந்த நம்பர் இதுக்கு பக்கத்துல இருக்கு? 500 தான் 300க்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இப்போ ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 128 128 அல்லது 128 காரணி ஏதாவது இங்க இருக்கான்னு பாருங்க. 128ஓ அல்லது 128 காரணியோ ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சின்ன நம்பர் ஈஸியா காரணி கண்டுபிடிச்சிடலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா நம்ம மாத்திட்டு இருக்கோம். இந்த 128 காரணி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 64. 128 எப்படி பண்ணலாங்க? 128 காரணினா 64 × 2 128. இது ஆப்ஷன்ல இருக்கிறதுனால நீங்க தாராளமா ஆப்ஷன் ஏ நீங்க டிக் பண்ணலாம். கண்டிப்பா அதுதான் ஆன்சரா இருக்கும். அதுதான் ஆன்சர் கூட. The answer is option A 64. இதுதான் இந்த சம்முக்கான ஷார்ட்கட். சப்ட்ராக்ஷன் மூலமாவே எல்சிஎம் கண்டுபிடிக்காம நம்ம இந்த சம் எல்சிஎம் ஹெச்எஃப் கண்டுபிடிக்காம, இது ஹெச்எஃப் சம் ஆக்சுவலா அதெல்லாம் கண்டுபிடிக்காம நம்ம இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா?